இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் கட்டப்படணும், பிள்ளைகள் வாழ்க்கை உயர்த்தப்படணும், குடும்ப வாழ்க்கை கட்டப்படணும். இடிந்து கிடக்கிற குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பங்களிலே வந்து இறங்குவதாக என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா சீக்கிரமாக குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவார், குழந்தை பாக்கியங்களை கொடுப்பார், பிரிந்த குடும்பங்களை இணைப்பார். ஒருவேளை வீட்டுக்குள்ளே வாக்குவாதம் சண்டை என்று இருந்தா கூட அந்த அலங்கத்தை கர்த்தர் கட்டி அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தை கொடுப்பார். அதுல முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அதை பார்க்கிறவர்கள், மேபி அவர்கள் புறஜாதிகளா இருக்கலாம், சுற்றுப்புறத்தாரா இருக்கலாம், உங்கள் சொந்த குடும்பத்தினராக கூட இருக்கலாம். இது எப்படி வந்தது? உண்மையிலேயே ஆண்டவரால் வந்தது என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்ல போறோம். அப்பா, மற்றவங்க சொல்லணும் அப்பா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று.